ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். ஒரு கட்டு பாலாக்கீரை எடுத்து பொடியை நறுக்கி கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கோங்க. சிம்பிளாக பாலாக்கீரை கடையில் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. வந்துங்க நம்ம ஒரு வானையில் வச்சுருக்கோம், அது காஞ்சிருச்சு. இதில் வந்துங்க ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் வந்துங்க 25 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கோம், இதை போட்டுக்கலாம். 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து நீளமாக எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் போட்டுக்கலாம். 6 வரமிளகாய் போட்டுக்கலாம். இதுலேயேங்க பொடியாக நறுக்குனா 2 தக்காளி போட்டுக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதெல்லாம் வதங்கி வரும்போதுங்க பொடியாக நறுக்கி வச்ச கழுவி எடுத்து வச்ச பாலாக்கீரை இதில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பாலாக்கீரை போடுறேங்க. இதே மெத்தடில் முளைக்கீரை சிறுக்கீரையில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இல்லையேங்க 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இல்லையேங்க ஒரு சின்ன துண்டு புளி போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. பாலாக்கீரை வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. கீரையை வந்துங்க அப்படியே நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அளவுக்கு குறைன்னு இருந்தால் போதுங்க, அவ்வளவுதாங்க. இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை பவுலில் மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். தாளிப்புக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றி இதில் வந்துங்க 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், வரமிளகாய் ஒரு 3, உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமாக. இந்த அளவுக்கு எல்லாம் வதங்கினா போதும். இப்போது இதில் வந்துங்க நம்ம கடைஞ்சி எடுத்த கீரையை வந்து இதில் போட்டுக்கலாம். கீரையை போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளவுதாங்க, செம்மையாக வந்துட்டு பாலாக்கீரை கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. சிம்பிளாக பண்ணாலும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, நம்ம வீட்டு சுட சுட சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சி. சுட சாதங்க, கடைஞ்சி எடுத்த பாலாக்கீரை அப்படியே எடுத்துங்க சுட சுட சாதத்தில் போட்டு இதுக்கு மேலே அப்படியே நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. கூடவேங்க பருப்பு சாம்பார், பருப்பு தக்காளி ரசம். வாங்க, நம்ம வீட்டு சாப்பாடு வந்துங்க சுட சுட சாதம், பாலாக்கீரை கடையல் நல்லா பிணைஞ்சிங்க அப்படியே எடுத்து வச்சு வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாலாக்கீரை கடையலோட ரெசிபியை வந்து எனக்கு வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.